ஹாய் நண்பர்களே, நான் இப்போ என்ன கான்செப்டில் பேச வந்திருக்கேன்னா சுத்தியல் ஒளி. சுத்தியல் ப்ளஸ் ஒளி. இங்கே சுத்தியல் யார், ஒளி யாருன்றத எண்டிங் உங்களுக்கு தெரியும். சுத்தியலும் ஒளி சேர்ந்தால் தான் ஒரு சிலை உருவாகும். அப்போது பிரிஞ்சு கிடக்கிற நம்மெல்லாம் இந்த அரசியல் காரணங்களை வச்சு பிரித்து வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் முகத்தில் கறியை பூசிட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்று தான்டா, என்ன ஓப்பனாக சொல்லணும்னா தேவேந்திரன், பறையன், சாணா, நாடார், வன்னி, அது இது லொட்டு லோசுக்கு எல்லோரும் இந்து கிறிஸ்டின் எல்லோரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு முதலாளி வாழணும்னா ஒரு தொழிலாளி இருந்தால் தான் முதலாளி வாழ முடியும். ஒரு தொழிலாளி இருக்கணும்னா அந்த இடத்துல ஒரு முதலாளி இருக்கணும். ஆக சுற்றிலே இருக்கணும், ஒளி இருந்தோம், ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் அது முன்னேறும். இல்லைன்னா அது சிலை ஆகாது, கலையும் ஆகாது. நான் ஒன்று கேட்குறேன், ஆரம்பத்திலிருந்து பிரிக்கிறது என்ன? எல்லாமே இந்த அரசியல், எல்லாமே இந்த அரசியல். அரசியலுங்கிறது நம்மளுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே அரசியல் நம்மளுக்கானதாக இருக்கணும், நம்மளை காப்பாற்றுறதா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி 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 தான் ஜெயிக்கணும்னா அப்புறம் என்ன மயித்துக்கிட அந்த அரசியல்? அப்புறம் என்ன மயிரை பிடுங்குறீங்கன்னா ஆட்சியில் இருக்கீங்க? ஏன்னா பிரிட்டிஷ்காரன்ட்ட கூட ஒரே ஒரு போராட்டம் தான், சுதந்திரம்ன்ற ஒரே ஒரு போராட்டம் தான் போராடணும். ஆனால் உங்கள்கிட்ட தண்ணிக்கு போராடுறோம், உரிமைக்கு போராடுறோம், அதுக்கு போராடுறோம், இதுக்கு கண்டடிக்கெலாம் போராடுறோம்டா. இல்லை கேவலப்பட்ட ஒரு சின்ன சம்பளத்தை கூட போராடுறோம்டா. பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இருக்கும்போது அந்த பிரச்சனையே கிடையாது. என்னை கேட்டால் இப்போ இருக்கிற ஆட்சிக்கும் அப்போ இருந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் கம்பேர் பண்ணால் அது பெஸ்ட்டு. இப்போ நான் வருத்தப்படுறேன், ஏன்னா அந்த நேதாஜியாகவும் பசுமை முத்துராமலிங்கத்தேவரையாகவும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட குயிலியாக இருக்கட்டும், தேவேந்திரன், சுந்தரலிங்கன் அவர்கள் எல்லாரும் போராடி இந்த சுதந்திரத்தை ஏன்டா வாங்கி கொடுத்தீங்க? சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டீங்க. அந்த சுதந்திரமே இல்லாமல் அந்த ஊருக்கு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, சொல்லுங்கள். ஆனாப்பட்ட பிரிட்டிஷ்காரனே போய் நெஞ்சில் குத்துனீங்க, புல்லட்டை வச்சு சுட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கவுன்சிலரை கூட போய் ஏற்று கேள்வி கேட்டால் போலீஸ்காரன் வாயில் ஓக்குறியான், கேட்டால் பாத்ரூம் வலிக்கு வந்துட்டேங்கிறியான், தப்பி குதிச்சியான், கை ஒடிஞ்சு வச்சு காலை ஒடிஞ்சு வச்சு காலை ஒடிச்சு விட்டுறீங்க. என்னங்கடா இதெல்லாம் சுதந்திரம்? இது சுதந்திரமாடா? இந்த சுதந்திரம் எனக்கு வேணவே வேணாம்டா, இந்த சுதந்திரம் எனக்கு வேணாம்.